ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ கொடைக்கானல் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம நிவின். உண்மையிலே நிவினுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லியாகணும் இந்த ஒரு தருணத்தில். ஸோ என்ன தான் பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் ரொம்ப அழகாக செதுக்கியிருந்தாலும், ஸோ காவேரியோட ஒரு எக்ஸ் லவராக முன்னாடி இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக அழகாக அவங்களோட கேரக்டர் எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லியாகணும். ஸோ காவேரிக்கு ஒரு நல்ல ஒரு உதவி, ஒரு வெல் விஷராக இருந்துகிட்ருக்காரு. அந்த வகையில் ஸோ அவங்க அம்மா கிட்ட, அதாவது காவேரி அம்மா பார்த்திங்கன்னா நான் நாளைக்கே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் காவேரியை கொடைக்கானல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனாலும் இந்த யமுனா மறந்துட்டாங்க போலங்க. எப்படி இவங்களுக்கும் நம்ம நிவினுக்கு கல்யாணம் ஆன விஷயங்கள், அதுக்கப்புறம் எந்த லெவலுக்கு போராடி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்ச, அதாவது எனக்குமே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க செஞ்ச உதவி அவ்வளோ சீக்கிரம் மறந்துக்கூடாதுங்க. அது மனுஷ ஜென்மமே ஒரு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. என்றைக்குமே ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் அதை லைஃப் லாங் மறக்காமல் இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரி நம்ம மிகப்பெரிய நன்றியாக இருக்கும். இவ்வளோ பெரிய உதவி செஞ்சோம், அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக சீப்பாக அவங்க அக்காவை சந்தேகப்பட்டு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் போய் விஜய், அதாவது காவேரிக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம்னு நினச்சி தான் அவங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருக்குமே அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருப்பாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. ஒருத்தர் பேசி காட்டியும், அதாவது நிவினும் குமரனும் பேசி காட்டியும் ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். ஸோ காவேரி போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே டக்குன்னு யமுனா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று காவேரி விஜய் கூட சேர்த்து வை, இல்லைன்னா கொடைக்கானல் அமுச்சு வை, இங்கே வச்சு என்னோட புருஷனுக்கு அதாவது அவங்க புருஷன் அவங்களை காப்பாற்றிக்கிறாங்களா, எவ்வளோ கேடுகட்ட ஜென்மம் பாருங்கள். எனக்கு யமுனா பற்றி அவங்களோட கேரக்டரையே இவ்வளோ மோசமாக டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ காவேரியை நாளைக்கு கொடைக்கானல் கூட்டு போகட்டும் போகணும் அப்படின்னு சொல்லும்போது நிவின் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே கூட்டு போனாலுமே இந்த பிரச்சனைக்கு முடிவாக இருக்கவே இருக்காது. கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, எல்லாமே அதுவே சால்வ் ஆகிடும். அவரோட மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காரு, எப்படியும் விஜய் கூட காவேரி சேர்ந்துருவாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த விஷயமும் அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்துடும், அதனால எல்லா ப்ராப்ளமும் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறது நிவினோட எண்ணம். அந்த ஒரு எண்ணத்தை பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுட்டு கூடிய சீக்கிரம் எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது சால்வ் ஆகிடுச்சுன்னா ஓகே. பட் மீண்டும் சாரதா அம்மாக்கே இந்த மாதிரி டைலாக் தாங்க தெரியல. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சலான்னு சொல்லும்போது அமைதியாக இருக்காங்க, மறுநாள் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பியும் முருங்கை மரம் ஏறுவோம் அப்படிங்கிற, வேதாள முருங்கை மரம் ஏறும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி திருப்பி நான் அங்கே அதே பாயிண்ட்லேயே நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகிறது இல்லை. பட் இந்த இடத்துல நம்ம நிவின் காவேரிக்காக ஒரு ஸ்டெப் அஹெடாக யோசிச்சு அவங்களுக்காக நிற்கிறாங்க பாருங்கள், ஸ்ட்ராங்காக ஒரு பேக் போனால், அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம சொல்லியாகணும் நிவினுக்கு. அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.